நாயை கட்டிட்டேன் 15 வருஷம் ஆச்சு. இனிமே எந்த நாயை கட்ட அருமையா அருமை அருமை. வந்தாலும் கூட இவ்வளவு கேவலமா சிரிக்கலக்கா. எவ்வளவு சிக்கல் இருக்கு இன்னைக்கு பாருங்க. இவரை நாயின்னு சொன்னதுல இத்தனை பேருக்கு சந்தோஷம். அப்ப எங்கெங்கயோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாரும் பாதிக்கப்பட்ட ஆளுங்க. எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க. நீங்க திருமண கல்யாணத்தை எடுத்துக்கிறீங்களே, ஒரு காலத்துல அக்கா மணப்பெண்ணுக்கு என்ன மேக்கப் போட்டாங்க? ஒண்ணும் இல்லைங்க, அந்த அந்த மஞ்சள் அரைச்சு மஞ்சள் கிழங்கு அரைச்சு முகம் பூரா பூசிட்டு தலை நிறைய குங்குமத்தை வச்சு அந்த மணவரைக்கு தோணிகள் அழைச்சிட்டு வருவாங்க. அப்படியே அவர் அழகா அப்படியே அண்ணனடையோடு அப்படி நடந்து வருவா. அதுக்கு ஒரு பாடல் அப்படி தோழி அனுப்பிடுவா. வெக்கத்தோட தலை குடிச்சு அப்படி மணப்பெண் வர்றா. அப்படி மணப்பெண் வந்துட்டு இருக்கையில மணவரையில இருக்கிற அந்த அந்த மாப்பிள்ள ஒரு கற்பனை இல்லை. அவனுக்கு தெரியுமா அவ எப்படி நடந்து வர்றானா? இவன் கற்பனை போட்டான் பாருங்க. அண்ணம் போல நடை நடந்து வந்து அருக வந்து நானும் கூட புரிந்தது மஞ்சள் இந்த கையை எழுத்துள்ளது கருத்து முழுக்கும் இன்பமா ஓடி போக முடியுமா நாம் திருவரல்ல ஒரு வழி நீ தெரியுமா. அந்த 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 கல்யாண கோலங்களை அன்னைக்கு உள்ள காட்சிகள் நினைச்சு பாருங்க. எல்லாருமே ராஜனையா ஒரு நிமிஷம் அப்படியே கல்யாண மேடைக்கே போயிட்டு வந்தது மாதிரி ஒரு உணர்வியா. ஆனா எல்லாருக்குமே ஒரு உணர்வியா. அன்னைக்கு மஞ்சளை பூசி குங்குமம் வச்சு மணவரைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்பவும் மணப்பெண்ணை கூட்டிட்டு வர்றாங்க. மாப்பிள்ளை மணவரையில காத்துக்கிட்டு இருக்க. மணப்பெண்ணை காணோம். எங்க இருக்கு? பியூட்டி பார்லர்ல சார்ஜ் கிடக்கு. அப்படியே அங்க போய் கண்ணுல வெள்ளைக்காய வச்சுட்டு மூஞ்சி ஊரா வெண்ணைய தடவி பாலாடைய தடவி படுக்க போட்டுக்காங்க. எது பியூட்டிஃபுல்? அப்படியே பியூட்டிஃபுல்லா வர்றாங்க அலங்காரத்தோட. அன்னைக்கு முன்னே போன வருடத்துல ஒரு சிக்கல் நடந்து வச்சு. என்னது? இந்த மாதிரி மணப்பெண்ணை கொண்டு போய் அவங்க பியூட்டி பார்லர்ல சார்ஜ் போட்டு கண்ணுல 2 வெள்ளைக்காய வச்சுட்டு முகத்துல இந்த வெள்ளைய பாலாடைய தடவிட்டு படுக்க போட்டு அந்த அம்மா சொல்லிருக்கு, இந்த பாலாடைய தடவைனா 10 நிமிஷம் சென்று தான் கிளீன் பண்ணணும், நீ பேசாம படுத்துமா, நான் இந்த வரணும் காபி சாப்பிட போயிடுச்சு. அந்த நேரத்துல அந்த அவங்களுக்கு நாய் குட்டிக்கு ஒரு சின்ன பப்பி குட்டி அவுத்து தெரிஞ்சிருக்கு. பாலாட வாசனை நாய் மாதிரியே குலைக்கிறீங்களா? இதுவரை குலைக்கிறாங்க. பாலாடையா வாழை வந்து டக்குன்னு இது 10 சேர்ல ஏறி அந்த மணப்பொண்ணு முகத்துல இந்த பாலாடைய போட்டு நான் கேட்க மாட்டேன். இந்த அம்மா கேக்குது, எனக்கு கண்ணுல பார்க்க முடியல காடு. இது இப்ப வெள்ளரிக்கா இருக்கா? ஏன் மேடம் முகத்துல வெண்ணையெல்லாம் தர முடியல, 10 நிமிஷம் கழிச்சு தானே எடுக்கிற முடியா, அதுக்குள்ள வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பாக்குதா. அப்பதான் அந்த அம்மா வந்து ஒரிஜினலா டீ குடிக்க போன அம்மா வருது. ஏமா நாய்க்குட்டி மூஞ்சியில நகிக்கிட்டு இது கூடவா உனக்கு தெரியல? படுற பாடு நாங்க படுற எவ்வளவு சிக்கல் இருக்கு இன்னைக்கு உலகம். இது எவ்வளவு சிக்கல் இருக்கு. ஏமா பக்தியை கட்டியல ஆமா பக்தியில இன்னைக்கு யாரு ஆண்கள் பெண்களும் சரியா இருக்கிறாங்கிறத பார்ப்போம். இது அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, இந்த காலத்துல இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? எதுலதான் போட்டி போடுறது? ஒண்ணும் இல்லக்கா, நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேக்கா. மாலை போட்டிருந்தா வீட்டுல என்ன பண்ணுவாங்க, பக்குவமா வாங்க சாமி, இருக்கு சாமி, சாப்பிடுங்க சாமி, இப்படி பேசுவாங்கக்கா. இதே மாதிரி நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன். என் வீட்டுக்காரி சாமி 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 கூப்பிட்டா. நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து மாலையை கலட்டிட்டேன். கலட்டுற ஒண்ணு இவ என்ன யோசிச்சான்னு தெரியல. நான் ஒரு 40 நாள் அவ என்னை சாமி சாமின்னு கூப்பிட்டாளா. இப்ப நான் அவளை சாமின்னு கூப்பிடணும்னு நினைச்சு அவ பண்ண வருங்க. நான் மாலை கழிட்டு வந்தாக்கா உடனே ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை. இப்ப நான்
சாமி சக்தி வாங்க சக்தி சக்தி இருக்க சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சாப்பிடலாம் சக்தி காபி ஓடட்டுமா சக்தி என்ன துணியை அயன் பண்ணி தரவா சக்தி சக்தி சக்தின்னு சொல்லி யான் சக்தி போயிடுச்சு இதுக்கு படுத்துற இதுவா பக்தி இதுக்கு பேர் பக்தியா ஒரு காலத்துல போட்டா பாருங்க மனைவி அழகா போட்டு கொடுத்தாங்க பாருங்க ஒரு நாளுக்கு இதே மாதிரி அம்மன் கோவிலுக்கு நானே என் வீட்டுக்காரங்க சாமி போயிருந்தான் சரி போய் சாமியை கும்பிட்டு பாடிக்கிட்டு இருந்தா நான் சாமியை கும்பிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறேன் இவன் எல்லாம் கூட இப்படி குத்துனான் சரி இப்படி முடிச்சு பாக்குறேன் என்னன்னு அங்க பாருங்க அப்படின்னு என்னத்தை பாருங்க சாமியை பாருங்க சாமியை தாண்டி பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சாமிக்கு போட்டுக்கிற பட்டை பாருங்க பட்டை பார்க்கவா அது ஏன்டி பட்டை நல்லா தான் இருக்கு அதே அப்ப சொன்னேன் உங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது அந்த பட்டு கலரை பாருங்க அதே கலர் மாதிரி எனக்கு ஒண்ணு எடுக்கணும் எது கோயிலுக்குள்ள வந்து சாமியை கும்பிட வந்தவ சாமி கொடுத்துருக்கிற பட்டு கலர் மாதிரி இவளுக்கு ஒரு பட்டு எடுக்கணுமா எவ்வளவு சிக்கல் பாருங்க பட்டு எடுத்தா தான் அவருக்கு சரியா வருமா ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்களா ஒரு காலம் அந்த அந்த பக்தி கூட இன்றைய காலத்துல அப்படி மாறி போச்சே அப்படிங்கிற வேதனையோட இருக்கு ஒரு காலத்துல எப்படி போனோம்னா கோயிலுக்குள்ள போனா சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு அப்படி வெளியில வருகிற காலம் இன்னைக்கு சாமி போட்டிருக்கிறத கூட தங்கசப்படுத்திக்கணுங்கிற ஒரு ஆசையில இன்னைக்கு பேராசையில இன்னைக்கு மக்கள் மாறி போயிட்டாங்களே இந்த காலத்துல ஒரு காலத்துல என்ன எப்படி இருந்தது கண்ணி தமிழுக்கு காலமெல்லாம் மூடுபடை கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாடுபடை இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறுபடை 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 இன்று மருதமலை கோவிலொரு ஏழுபடை அந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க இதன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க அது தீரா வந்து என்ன கேளுங்க அது தீரா வந்து என்ன கேளுங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு காலத்துல பக்தி அப்படி இருந்ததுங்க பக்தி போனா பக்தியோட நின்று வரணும் ஒண்ணு இல்லைங்க அன்னைக்கு ஒரு காலத்துல குடும்பம்ங்கிற பக்தி எப்படி இருந்தது தெரியுமா குடும்பம் பெற்ற பிள்ளைகளோடு பெற்றவர்களும் காலம் கடத்திய காலம் அந்த காலம் பெற்ற பிள்ளைகளோடு பெற்றோர்களும் காலம் கடத்திய காலம் அந்த காலம் இன்னைக்கு சின்ன பிள்ளை கீழே தெரு பெரிய பிள்ளை மேல தெரு பெற்றெடுத்த தாயும் தந்தையும் நடுத்தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்துல யாரு அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் 10 பிள்ளைய பெற்று ஒரு அப்பன ஆத்தாலும் வளர்த்து போடுறாங்க 10 பிள்ளைய பெற்று ஒரு தாய் தந்தை வளர்க்குறாங்க ஆனா ஒரு தாய் தந்தையும் 10 பிள்ளையும் சேர்த்து வளர்க்க முடியாத இந்த அசிங்கமான பண்பாடு இந்த காலத்துல வாழ்ந்து ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் அண்ணன் தம்பி எல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் முத்துக்கு முத்தாக